வணக்கம் நண்பர்களே. நீ நம்ம ஆஸ்லேஷன் மோட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது புது மோட்ரு இப்போ போட்டிருக்கோம், கீழே உள்ளது பழைய மோட்ரு. டபுள் ஃப்ளாப் உள்ள மோட்ரு இது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த கலருக்கு நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணிடுவோம். ஜாயிண்ட் பண்ணி ஓட்டி பார்த்தா மேக்ஸிமம் அது சரியாக வரும். அதுதான் அது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்தந்த கலரில் போட்டு பார்க்குறோம், சரியாக வரல. இப்போ ஆன் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம், ஒன்று மூடுது ஒன்று திறக்குது, அந்த மாதிரி ஆகுது. பாருங்கள், ஒன்று மூடுது ஒன்று திறக்குது, அப்படி ஆகுது. அப்போ என்ன பிரச்சனைனா, அப்போ ஸ்டார்டிங் ரன்னிங் வந்து மாறி இருக்கு, அதுதான் பிரச்சனை. அதை வந்து நம்ம கரெக்டானதை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வேலை செஞ்சிடும். அதுக்கு தான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாம் நான் 2-3 வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்படி தான் இருக்குது. ஒன்று மூட ஒன்று திறக்க மாற்றி தான் இருக்குது. இங்கே பாருங்க. இப்போ இதில் என்ன ஒன்றுனா, இப்போ அந்த பின்கையும் அந்த ஆரஞ்சு கலர் ஒயரையும் கழட்டிட்டு நம்ம அப்படியே மாற்றி இதை அடிக்கணும். பின்கை ஆரஞ்சில் அடிங்க, அதே போல் அந்த விதை மாற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரன்னிங் இதுதான். இது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி அமையும். ஒரு சில மோட்டர்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இப்போ எல்லாம் கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ கரெக்டாக ரெண்டுமே திறக்குது பாருங்க. இப்போ அது ரெண்டும் சேமாக வேலை செய்யுது. அவ்வளோதான். இந்த பதிவு யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. நன்றி நண்பர்களே.